பாக்கியவான்களாக இருக்கிறவர்களே, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், நேற்று தினம் நாம் பாக்கியவானை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இரண்டாவது தினம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 7-8, ஜெரேமியா சாப்டர் 17 verse 7 பிரத்யேகமாய் நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேற்றைய தினம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் தெரியுமா? அவர் தண்ணீர்கள் அண்டிலை உங்களை கர்த்தர் நடுகிறாரு. வறட்சியை நீக்குகிறதற்கு அது அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலே வறட்சியை கர்த்தர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறாரு. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிற பொழுது, அவர் உங்களுடைய வேர்கள், அதாவது உங்களுடைய அஸ்திபாரம், உங்களுடைய ஃபவுண்டேஷன் நல்ல நீர் பாய்கிற ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறவராய் இருக்கிறாரு என்று வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பசுமையான உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, மழை தாழ்ச்சியான, வறட்சியான, பஞ்சமான காலகட்டத்திலையும் கர்த்தர் சொல்கிறாரு, வருத்தமின்றி, நீ கவலையின்றி, வேதனை இன்றி நீ தப்பாமல் கனி கொடுப்பாய் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கிறார். ரீசன், நீங்கள் அவர் மீது நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷனாக இருப்பதனாலே கர்த்தர் சொல்றாரு, இது இரண்டாவது பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். மறந்து விடார்கள், கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறாரு. வருகிற 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 21 நாள் உபவாச கூட்டம் ஆரம்பிக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you, my dear child.